நம்ம இயேசுவின் நாமத்தினால தான் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பைபிள் சொல்லுது. அப்ப இயேசுவின் நாமத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது சில காரியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமாம், பசியாக இருந்தாலும் ஒரு நல்ல உணவுக்கு ஜெபிக்கும் பொழுது தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதுதான் ப்ராசஸ். ஆமாம் ஆமாம், நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் ஏடிஎம் முன்னாடி போய் நிற்க பணம் வராது. நம்ம அந்த 4 இலக்க நம்பர்ல அமுக்க வேண்டும். நம்முடைய கார்டை யூஸ் பண்ணும் போது தான் பணம் வருது. அப்போ அங்கே போய் நான் பேங்க்கில் உட்கார்ந்து பணம் கொடுக்குறேன்னா நான் முறைப்படி அதோடைய காரியத்தை செய்யும் பொழுது தான் அங்கே என்னுடைய பணத்தை நம்ம எடுக்க முடியுது. அதே போல தான் ஆமாம், பரலோக ராஜ்யத்துடைய ப்ராசஸ் எதுனா நாம் ஜெபிக்கும் பொழுது தான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். அப்போ ப்ராசஸ் என்னன்னா தேட வேண்டும், தட்ட வேண்டும், கேட்க வேண்டும் என்று தான் பரலோகம் சொல்லுது. அப்போ கேட்க பொழுது அதை கொடுக்கிறார். எனவே பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது அவர்கள் ஓடி போகவில்லை. உங்களுடைய இயேசுவின் பிள்ளை ஆகிய உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய அவருடைய நாமத்தில் அற்புதம் செய்யும் என்று அவர்கள் கதறினார்கள். அந்த பிள்ளைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. உங்களுடைய பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்யும் என்று அவர்கள் கேட்டார்கள். கேட்கும் பொழுது அற்புதங்களை பிதா செய்தார். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் சொல்லும்போது அதிலே நம்ம சொல்லும் பொழுது மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மற்ற 7 வாசிச்சதை இப்போ மறுபடியும் அந்த இடத்தை கொண்டு வர்றார். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுகள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த நாளில் உங்களுக்கு திறக்கப்படும் என்று